தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 77:20 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். அவர் அன்பினால் நடத்துகிற தெய்வம். ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல நடத்தினார் என்றால் ஆட்டு மந்தையை மிரட்டி சிட்சித்து தண்டித்து அல்ல, அன்பினால் நடத்துவ ஒரு நல்ல மேய்ப்பனை போல ஆண்டவர் நடத்தினார். இந்த ஆடுகள்ங்கிறது பலகீனமான ஒரு பிராணி. அது பயந்த சுபாவம் உள்ளது, எதிர்த்து தாக்கக்கூடிய திராணி இல்லை, தெரியாது. அதுக்கு ஒரு நிழலை கண்டால் கூட பயப்படுமா. அப்படி சத்துவமற்ற சாதுவான பயந்த சுபாவம் உள்ள பலகீனமான ஒரு விலங்கு தான் இந்த ஆடுகள். அந்த ஆடுகளுக்கு, அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு நடத்த, பாதுகாக்க, துஷ்ட மிருகத்தின் கையிலிருந்து பாதுகாக்க ஒரு மேய்ப்பன் வேணும். அந்த மேய்ப்பன் தான் நடத்த முடியும். அதை போல இஸ்ரவேல் ஜனம் அந்த வனாந்தரத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கிடந்தவர்கள், பலனற்றவர்கள், சத்துவமற்றவர்கள், பாதை தெரியாதவர்கள். இப்படி ஆடுகளை போல இருந்த தமது ஜனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்ல மேய்ப்பனை போல நடத்தினாராம். அப்படித்தான் நம்மை நமது பலகீனத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில், திராணி இல்லை, சத்துவம் இல்லைன்னு சொல்ல, அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு அன்பான நல்ல மேய்ப்பனாயிருந்து ஆண்டவர் இயேசு நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சுபாவம் பாருங்க. அவருக்கு தெரியும் நமது பலன், அவருக்கு தெரியும் நமது பலகீனம், அவருக்கு தெரியும். ஆகவே தான் எந்தெந்த சமயங்களை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற, நீங்கள் பட்ட பாடுகள் கண்ணீருக்கு திரும்ப கொடுத்து உங்களை கனம் பண்ணுவா. இழந்ததை திரும்ப தருவா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர் உங்களை நிரப்பும்படி வந்திருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு தொடங்குவதாக. இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பார். இழந்து போன பொருளாதாரத்தை, வேலை திரும்ப தருவார். இழந்து போன நல்ல உறவுகளை மறுபடியும் ஆண்டவர் புதுப்பித்து உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.